வணக்கம் எஸ்டிஎஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செர்பீதம் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நம்ம வீக்லி டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காண்டி நம்ம 180 டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 4. லாஸ்ட் 3 நாள் நமக்கான டே அமையல. இன்னைக்கான டே நமக்கான டேயா நம்ம அமைச்சிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு செர்பியாவுக்கு வரணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 6 டிசம்பர் 2025. இன்னைக்கு 4th டே விளாகு. இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறோன்றதை பார்ப்போம். டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எத்தனை மணிக்கு எண்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஆன் பண்ணுறேன்ற வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, போகலாம் வீடியோக்குள்ளார. நண்பா, ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். 12, 1, 2, 3, 4 மணி நேரமே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆர்டரு. நண்பா, 4 மணி நேரம் லாகின் பண்ணதில் 9 ஆர்டர் பார்த்துருக்கோம். 27.5 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். 1654 தினார் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் நண்பா. மேக்ஸிமம் லாங் வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா முதுகு ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லாங் எடுக்கணும். லாங் ஓட்டினாலே பயங்கரமாக பெயினாக இருக்குது. நண்பா, இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டரும் பிக் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. நான் ரூம் போயிட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா 4 to 6 ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு தான் லாகின் பண்ணேன். இப்போ மணி வந்து 7 போகுது காட்டுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 7:01. இன்றைக்கி இது வரைக்கும் 13 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 2500 தினாரை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். 8, 9, 10, 11 ஒரு 4 மணி நேரம் ஓட்டுவோம். ஆர்டர் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணோட்டி சினிஃப்ளெக்ஸ் பிக் இங்கே தான் நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். இதை லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும்னா இங்கே டேரெக்டாக பாருங்கள், இந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம்னா போதும், டேரெக்டாக மேப்புக்குள்ளார போயிடும். இங்கேருந்து 150 மீட்டர் தான். அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் ஏதோ ஒன்றா இருக்கும். நண்பா, இப்போ நம்ம டெலிவரி கொடுக்க வந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா கிராவிடிகா. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ஃப்ளோர் இருக்குது நண்பா. நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 17வது ஃப்ளோரு. பா, எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பா. நண்பா, ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது பாருங்கள். அப்படியே லைட்லேயே ஜொலிக்க விட்டுருக்காங்க. எஸ்டிஎஃப், இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாக போகும்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 மணிக்கெலாம் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் லாகின் பண்ணேன். அது வரைக்கும் நான் 10 ஆர்டர் தான் பார்த்துருந்தேன். ஆனால் அந்த 6 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 16 ஆர்டர் பார்த்தாச்சு நண்பா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு 6 டிசம்பர் அப்டேட் ஆயிடுச்சா? ஓகே, இன்னைக்கு 6 டிசம்பர் நண்பா. டோட்டலாக 103 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 7007 தினார், அதாவது வித்து டிப்ஸோட சேர்த்து 7000 தினார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 6500 ரூபா இன்னையோட ஏர்னிங்கு. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம 30வது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம். பட் 26 அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் நினைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு நினச்சேன் காலையில் 10 தான் போட்டோம், அழுத்தி பிடிச்சி ஒரு 20 தான் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது, நம்ம இன்னைக்கு டேவும் ஃபெயில் தான் நினச்சேன். பட் அப்படி நடக்கலை. ஆனால் லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என் ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கேன். அப்பயும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் லாஸ்ட் டெலிவரி கொடுத்துட்டு என்னடா இது பெட்ரோலுக்கு 1000 தினாருக்கு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம்,
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸும் அந்தளவு வருது, இருந்தாலும் 1000 தினார் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கடைசி கஷ்டம். 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பெட்ரோல் தான் போயிடும் நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா கொண்டு வந்து 500 தினார் வந்து டிப்ஸாக கொடுத்தாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நண்பா. ஓகே, இந்த நாள் ஓகே பெட்டராக அமைஞ்சிருக்குது. நாளைக்கு இதோட பெஸ்ட்டாக பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் நண்பா, டேக் கேர், குட் நைட்.